வைகரை வசந்தமாய் எழுவோம் எழுவோம், வாழ்வின் தீபமாய் ஒளிர்வோம் ஒளிர்வோம், உறுதி சிந்திய இயேசுவின் பலியினில் மீட்பின் அருளை பெற இணைவோம். உறுதி சிந்திய இயேசுவின் பலியினில் மீட்பின் அருளை பெற இணைவோம். இணைவோம் இணைவோம், இறை மக்களாய் இணைவோம். ஒளிர்வோம் ஒளிர்வோம், சாட்சிகளாய் ஒளிர்வோம். இணைவோம் இணைவோம், இறை மக்களாய் இணைவோம். ஒளிர்வோம் ஒளிர்வோம், சாட்சிகளாய் ஒளிர்வோம். வைகரை வசந்தமாய் எழுவோம் எழுவோம், வாழ்வின் தீபமாய் ஒளிர்வோம் ஒளிர்வோம், உறுதி சிந்திய இயேசுவின் பலியினில் மீட்பின் அருளை பெற இணைவோம். உறுதி சிந்திய இயேசுவின் பலியினில் மீட்பின் அருளை பெற இணைவோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம், ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார், தாயின் கருவில் நம்மை தேர்ந்த தெய்வம் அழைக்கிறார். அவரில் ஒரு குடும்பமாக கூடுவோம். வருக வருக அன்பிலே, எழுத எழுத அறிவிலே, ஒன்றி வாழும் உள்ள உணர்விலே, ஒன்று கலந்திடவே ஆண்டவரின் இல்லம் தேடி வருகிறோம். ஆனந்தமாய் நிறை மனிதம் ஆகிறோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, மதுரை உயர்மறை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை புனித சமாதானத்தின் அரசி இறை சமூகத்தின் சார்பாக இத்திருப்பலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் நிற்குமிடம் தூய்மையானது. எனவே நம்மை இறை பிரசன்னத்தில் இணைத்து இறையச்சத்தோடு இத்திருப்பலியில் பங்கேற்று பயன்பெறுவோம். இன்றைய வாசகங்கள் இயலாது என்ற நம் நிலை மாறும், மீட்பு அண்மையில் உள்ளது, நமது ஈடுபாடு நம்மை ஆண்டவரிடம் கொண்டு செல்லும் என்னும் செய்தியை நமக்கு கொண்டு வருகின்றன. நம் துன்ப நாட்கள் முடிந்து போயிற்று என்பதையும், இன்றே நாம் மீட்கப்படுவது உறுதி என்பதையும் மனதில் இருத்துவோம். ஆண்டவரே, எங்களை விடுதலையாக்கும் என்னும் ஏக்கத்தோடு இத்திருப்பலியில் பங்கேற்போம். இந்த நாளில் திருச்சபை ஆயரான மறைவல்லுனரான புனித அம்ப்ரோசியாருடைய விழாவை கொண்டாடுகிறது. மிலான் நகரின் ஆளுநராக இருந்தவர் கிறிஸ்தவர் அல்லாதவர். அங்கிருந்த ஆயர் காலமான நிலையில் யாரை தேர்ந்தெடுப்பது என்பதில் போட்டி ஏற்பட்டது. அதற்கு ஆளுநர் என்ற முறையில் அமைதியை ஏற்படுத்தும் வகையில் அதில் பங்கு கொண்டார் அம்ப்ரோஸ். ஆனால் அந்த நிகழ்ச்சியில்
ஒரு சிறு குழந்தை ஆயர் அம்ப்ரோஸ் என்ற குரல் எழுப்பியது. அதன்படி அவர் கிறிஸ்தவரானார், குருவானார், ஆயரானார், மறைநூலை படித்து தேர்ச்சி பெற்றார். அகஸ்தீனாரை புனித அகஸ்தீனராக மாற்றியது இவரது மறைவுரையே. அவரது மறைவுரை குறிப்பிட்ட ஒரு கருத்தை தெளிந்த விளக்கத்துடன் அளித்தார் என்று புனித அகஸ்தீனார் குறிப்பிடுகிறார். திருச்சபையின் உரிமைகளை காப்பாற்றி ஆரியனின் தப்பறை கொள்கைகளை எதிர்த்து விசுவாசத்தை நிலைநாட்டினார் இந்த புனிதர். அவருடைய விழாவை இன்று நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளில் திருவருகை காலத்தின் நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி, இஸ்ரேல் மக்கள் அசீரியரின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும் மக்கள், உடல் குறைவுகளிலிருந்து விடுதலை பெற்று மகிழ்வர் என்ற ஏசாயாவின் இறைவாக்கு மெசியாவின் வருகையின் போது உடல் நோயிலிருந்தும் கட்டுகளிலிருந்தும் அவர் விடுதலை அளிப்பார் என்ற வாக்குறுதியை கொடுக்கிறது. இயேசு அதை நிறைவு செய்ததாக இன்றைய நற்செய்திகளை நாம் வாசிக்கிறோம். இன்றைய நற்செய்திகளை இயேசு அந்த நோயுற்றவரை பார்த்து, முடக்குவாதமுற்றவரை பார்த்து முதலில் சொல்லுகிறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இன்றைக்கும் இயேசு மனம் திரும்புகின்றவர்களுக்கு சொல்லக்கூடியது, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. எனவே நாம் இந்த திருப்பலியில தகுந்த முறையில் பங்கேற்பதற்கு தடங்கலாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றம் குறைகளை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்தில் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையாலும் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோம். இறைவாயரான புனித அம்ப்ரோஸை கத்தோலிக்க விசுவாசத்தை போதிப்பதில் வல்லுனராகவும் துணிவுடன் திருத்தூது பணிபுரிவதில் எடுத்துக்காட்டாகவும் விளங்கச் செய்ததற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது திருச்சபையை மன உறுதியோடும் அறிவாற்றலோடும் வழிநடத்த உமது இதயத்திற்கு ஏற்ற பணியாளர்கள் தோன்றச் செய்தருளும். உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும்
உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 35 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 10 முடிய. பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும். பொட்டல் நிலம் அக்களிப்படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி கழிப்படையும். லெபனோனின் எழில் அதற்கு அழிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள். தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்போது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர். வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். பாலை நிலத்தில் நீரூற்றுக்கள் பீரிட்டு எழும். வறண்ட நிலத்தில் நீரோடைகள் பாய்ந்தோடும். கனல் கக்கும் மணல் பரப்பு நீர் தடாகம் ஆகும். தாகமுற்ற தரை நீரூற்றுகளால் நிறைந்திருக்கும். குள்ளநரி தங்கும் வளைகள் எங்கும் கோரையும் நாணலும் முளைத்து நிற்கும். அங்கே நெடுஞ்சாலை ஒன்று இருக்கும். அது தூய வழி என்று பெயர் பெறும். தீட்டுப்பட்டோர் அதன் வழியாய் கடந்து செல்லார். அவ்வழி வரும் பேதையரும் வழிதவறி செல்லார். அங்கே சிங்கம் இராது. அவ்வழியில் கொடிய விலங்குகள் செல்வதில்லை, காணப்படுவதும் இல்லை. மீட்படைந்தவர்களே அவ்வழியில் நடப்பார்கள். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர். மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
வாக்களித்தார். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு மீட்பு அண்மையில் உள்ளது. அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு மீட்பு அண்மையில் உள்ளது. இதோ நம் இறைவன் வந்து நம்மை விடுவிப்பார், விடுவிப்பார். இதோ நம் இறைவன் வந்து நம்மை விடுவிப்பார், விடுவிப்பார். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். இதனால் நாட்டில் அவரது மாட்சிமை என்றும் குடிகொள்ளும். இதனால் நாட்டில் அவரது மாட்சிமை என்றும் குடிகொள்ளும். இதோ நம் இறைவன் வந்து நம்மை விடுவிப்பார், விடுவிப்பார். இதோ நம் இறைவன் வந்து நம்மை விடுவிப்பார், விடுவிப்பார். Hallelujah, 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 hallelujah. இதோ மாநிலத்தின் ஆண்டவராம் அரசர் வருவார். அல்லேலூயா, 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 Hallelujah, hallelujah, ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரம் 17 முதல் 26 முடிய உள்ள வசனங்கள். ஒரு நாள் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது கலிலேய யூதேய பகுதிகளில் உள்ள எல்லா ஊர்களிலிருந்தும் எருசலேமிலிருந்தும் வந்திருந்த பரிசேயரும் திருச்சட்ட ஆசிரியர்களும் அமர்ந்திருந்தார்கள். பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை அவர் கொண்டிருந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலோடு சுமந்து கொண்டு வந்து அவரை உள்ளே கொண்டு போய் இயேசு முன் வைக்க வழி தேடினர். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை உள்ளே கொண்டு போக அவர்களால் முடியவில்லை. எனவே அவர்கள் கூரை மேல் ஏறி ஓடுகளை பிரித்து அவ்வழியாய் மக்கள் நடுவில் அவரை கட்டிலோடு இயேசுவுக்கு முன் இறக்கினார்கள். அவர்களுடைய நம்பிக்கையை கண்ட இயேசு அந்த ஆளை பார்த்து, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார்.
அதனை கேட்ட மறைநூல் அறிஞரும் பரிசேயரும், கடவுளை பழித்துரைக்கும் இவன் யார்? கடவுள் மட்டுமன்றி பாவங்களால் மன்னிக்க யாரால் இயலும் என்று எண்ணிக்கொண்டனர். அவர்களின் எண்ணங்களை உய்த்துணர்ந்த இயேசு அவர்களை பார்த்து, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் எண்ணுகிறதென்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, அல்லது எழுந்து நடக்கவும் என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். பின்பு அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீர் எழுந்து உம்முடைய கட்டிலை தூக்கி கொண்டு உமது வீட்டிற்கு போம் என்றார். உடனே அவர் அவர்கள் முன்பாக எழுந்து தாம் படுத்திருந்த கட்டிலை தூக்கி கொண்டு கடவுளை போற்றி புகழ்ந்தவாறே தமது வீட்டிற்கு போனார். இதை கண்ட யாவரும் மெய் மறந்தவராய் கடவுளை போற்றி புகழ்ந்தனர். அவர்கள் அச்சம் நிறைந்தவர்களாய், இன்று புதுமையானவற்றை கண்டோம் என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. வந்தவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் ஏசாயாம் அசிரியர்களின் அச்சுறுத்தலுக்கு பயந்திருந்த மக்களுக்கு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இறைவனுடைய ஆசீர் இயற்கை வளங்களை கொடுக்கும் என்று குறிப்பிடுகிறார். நாம் கேட்ட வாசகத்தின் தொடக்கத்திலிருந்து இதை நாம் பார்க்க முடியும். கடவுள் தம் மனிதரை மீட்பதற்காக தேடி வருகின்ற பொழுது அவர் அவர்களுக்கு எவ்வாறு வளமையை கொடுப்பார், இயற்கை வளங்களை கொடுப்பார், உடல் நலனை கொடுப்பார். இது அவர் கொடுக்கின்ற ஒரு வாக்குறுதியாக ஏசாயா புத்தகத்திலே நாம் பார்க்கின்றோம். அதனால கடவுள் அந்த மனிதர்களுக்கு மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கிறார் என்பதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டது. பாலை நிலம், பால்வெளி, பொட்டல் நிலம், இது எல்லாத்துலேயும் என்ன இருக்கும் அப்படின்னா செழுமை இருக்கும், நீர் இருக்கும், நீர் ஊற்றுக்கள் இருக்கும், அங்கே மலர்கள் இருக்கும். இதனால பாலை நிலத்தில் ஒண்ணுமே வராத ஒரு இடத்துல கடவுள் சொல்லுகின்றார், அங்கே நீர் ஊற்றுக்கள் இருக்கும், பால்வெளியிலே நீரோடைகள் இருக்கும், லீலி போல் பூத்து குலுங்கும். அப்ப இதுல இருந்து நம்ம பார்க்கிறது, இந்த கடவுளுடைய ஆசீர் இருக்கின்ற போது இயற்கை வளங்கள் சிறப்பான முறையில் அமைகிறது. அதாவது ஒன்றும் வராத ஒரு நிலம் அது பூத்து குலுங்கக்கூடிய ஒரு நிலமாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, இயற்கை மட்டுமல்ல மனிதனுக்கும் அந்த ஆசீர் கொடுக்கப்படுகிறது. மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய பல வகையான குறைகள் அதில் சொல்லப்படுகிறது. அந்த குறைகள் அனைத்தையும் இருந்தும் கடவுள் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறார். அப்படிங்கிறது தான் இன்றைய நாம் வாசகத்திலே பார்க்கின்றோம். தளர்ந்த கைகள் திடம்பெறும், தள்ளாடும் முழங்கால்கள் உறுதிப்படும், உள்ளத்தில் உறுதியற்றவர்கள் திடன் பெறுவர் என்று பார்க்கின்ற போது, இந்த மனுஷனுடைய வாழ்க்கை எவ்வளவு போராட்டத்தில் இருக்கு, இந்த எல்லாத்துலேயும் கடவுள் அவனுக்கு மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதில் என்னென்ன வகையான நோயிலிருந்து கடவுள் விடுதலை அளிப்பார் என்று அதில் அவர் குறிப்பிடுகிறார். இதை நாம் பார்க்கின்ற போது கடவுள் ஒரு குணமளிக்கும் ஆண்டவர். விடுதலை பயண நூல் 15வது அதிகாரம் 26வது வசனத்தில் கடவுள் சொல்கிறார், நானே குணப்படுத்தும் ஆண்டவர். அப்ப அந்த குணப்படுத்துகின்ற ஆண்டவர் எதிலிருந்தெல்லாம் மக்களை குணப்படுத்துவார் என்பதை சொல்லுகின்ற போது,
குருடர் பார்வை பெறுவர், செவிடர் கேட்பர், ஊனமுற்றோர் துள்ளி குதித்து ஓடுவர், ஊமையர் பேசுவர். வழக்கமாக இயற்கையிலேயே பிறவியிலேயே ஒரு சிலர் இவ்வாறு பிறந்து விடுகின்றார்கள். அப்ப இவர்களும் கடவுளுடைய அருளினாலே மீட்பை அடைவார்கள், விடுதலை அடைவார்கள், மகிழ்ச்சியை அடைவார்கள், நலம் பெறுவார்கள் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் ஏசாயா குறிப்பிடுகிறார். மெசியா வருகின்ற பொழுது இவையெல்லாம் நிகழும் என்பதை அவர் முன்குறித்து சொல்லுகிறார். இன்றைய நற்செய்தியில நாம் பார்க்கின்ற பொழுது இயேசு இதைத்தான் செய்கிறார். மெசியா, அதாவது கிறிஸ்து, அவர் எதை செய்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது இன்று ஒரு நிகழ்ச்சி மட்டும் நமக்கு சொல்லப்படுகிறது. முடக்குவாதமுற்றவனுக்கு இயேசு குணமளிக்கின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு முன்னுரையாக லூக்கா அழகாக சொல்லுகிறார் 5:17, பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமை இயேசு கொண்டிருந்தார். இன்னைக்கு நாம எல்லாரும் விசுவாசத்தோடு உணர வேண்டியது இதுதான். பிணி தீர்க்கும் ஆண்டவரின், பிணி தீர்ப்பதற்கான ஆண்டவரின் வல்லமையை இயேசு கொண்டிருந்தார். இயேசுவுக்கு குணம் அளிக்கின்ற வல்லமை உண்டு அப்படிங்கிறது அது ஒரு விசுவாசம். இதை யார் விசுவசித்தார்கள் என்பதை இன்றைய நற்செய்தியிலே பார்க்கிறோம். முடக்குவாதமுற்றவன் முதலில் இயேசு குணமளிக்க வல்லவர் என்பதை உணர்கிறான். அவனை ஒரு சிலர் தூக்கி வந்ததாக லூக்கா நற்செய்தியில வாசிக்கிறோம். ஆனால் மார்க்கு நற்செய்தி 2வது அதிகாரம் 3வது வசனத்தில் 4 பேர் தூக்கி கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இவர்கள் தூக்கி வந்து விட்டார்கள். ஆனால் கிறிஸ்துவின் முன்னிலையில் கொண்டு போய் அவனை வைக்க முடியவில்லை. ஆகவே அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை 5:18 இன்று நாம் வாசித்தோம். வழி தேடினார்கள். அந்த வழி என்ன? மார்க்கு நற்செய்தி 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் கூரையை உடைத்து கொண்டு கிறிஸ்துவுக்கு முன் கொண்டு வந்தார்கள். இன்று நாம் கேட்ட நற்செய்திகளை ஓடுகளை பெய்த்துவிட்டு கிறிஸ்துவின் முன் கொண்டு வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இது அந்த ஒரு முயற்சி, கிறிஸ்துவின் முன் வந்து நிற்க வேண்டும் என்ற அந்த ஒரு முயற்சியை அவர்கள் செய்கிறார்கள். இங்குதான் இயேசு என்ன செய்கிறார் என்பதை நாம் பார்க்கின்ற போது, தாம் மெசியா என்பதனால மெசியா என்னவெல்லாம் செய்வார் அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருந்தார். அவரிடத்திலே குணமாக்குகின்ற வல்லமை இருந்தது, அதை அவர் உணர்ந்திருந்தார். மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரத்தில் யோவானுடைய சீடர்கள் இயேசுவிடம் வருகிறார்கள். யோவானே அவர்களை அவரிடம் அனுப்பி இருக்கிறார். நீர்தான் மெசியாவா? வர இருக்கின்றவர் நீர்தாமா? வேறு ஒருவரை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டு வர சொன்னார் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள். அப்பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் கேட்டவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தவர் உயிர் பெற்றெழுகின்றனர். ஏசாயா என்ன சொன்னாரோ அதையே இயேசு இங்கே சொல்லுகிறார். இதை போய் நீங்கள் யோவானிடம் சொல்லுங்கள். இப்ப இயேசுவுக்கு இந்த குணமளிக்கும் வல்லமை இருந்தது. அந்த குணமளிக்கும் வல்லமையை அவர் எப்படி பயன்படுத்துகிறார் என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைக்கு நமக்கு தேவையானதை அதை சொல்லுகிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. பாவ மன்னிப்பு இல்லாமல் உடல் நலமோடு வாழ முடியாது. பாவம்தான் அனைத்து நோய்களுக்கும் காரணமாக இருக்கிறது. பாவம்தான் நம்முடைய உடலை முடக்கி வைத்து விடுகிறது. அதனால இயேசு
அவனுக்கு முதலில் பாவ மன்னிப்பை கொடுக்கிறார். இயேசுவுக்கு குணமளிக்கும் அதிகாரம் உண்டு, பாவத்தை மன்னிக்கும் அதிகாரம் உண்டு. அந்த இரண்டையும் அவர் பயன்படுத்தி முதலில் முடக்குவாதம் உற்றவனுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறார். இரண்டாவதாக எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு வீட்டிற்கு போய் என்று சொல்லுகிறார். அவன் வீட்டிற்கு மகிழ்ச்சியோடு செல்லுகிறான். மெஸ்ஸியா வருகின்ற பொழுது இந்த நோயுற்றவர்கள் நலம் பெறுவார்கள் என்று ஏசாயா சொன்னது, அவர்கள் மகிழ்ச்சியோடு துள்ளி குதித்து செல்வார்கள் என்று சொன்னது இதில் நிறைவு பெறுகிறது. பாவ மன்னிப்பு பெறுவதற்காக நாம் ஆலயத்திற்கு அந்த 4 பேர் தூக்கி வந்தது போன்று நாம் தூக்கி வரப்பட வேண்டும். இரண்டாவதாக கிறிஸ்து நற்கருணையில் இருப்பது குணமளிப்பதற்காக. நான் கோவிலுக்கு வர்றேன் அப்படின்னா கிறிஸ்து என்னை தொடுகிறார், நான் அவரை தொடுகிறேன். அன்று அவரை தொட்டவர்கள் குணம் பெற்றார்கள். யார் அவரை தொட்டார்களோ அவர்கள் குணம் பெற்றார்கள். யார் யாரையெல்லாம் இயேசு தொட்டாரோ அவர்கள் நலமடைந்தார்கள். அப்ப அந்த ஆலயத்திற்கு வருகின்ற போது, நற்கருணையை பெறுகின்ற போது, நான் குணம் பெறல அப்படின்னா என்னுடைய விசுவாசம் என்ன? எனவே பார்ந்தவர்களே, இந்த திருவருகை காலம் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, இயேசு அன்று மனிதனாக பிறந்ததற்காக நாம் தயாரித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்று நாம் இந்த இயேசுவை நற்கருணையிலே பெறுவதற்கு நாம் எந்த தயாரிப்போடு வந்திருக்கிறோம்? இயேசு என்னை பார்த்து உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நாம் மனமாற்றத்தோடு வந்திருக்கிறேனா? என்னுடைய பல வகையான நோய்கள், கவலைகள், வேதனைகள் இவற்றையெல்லாம் கிறிஸ்துவிடம் கொண்டு வந்து கொடுத்து, அவர் சொன்னால் போதும், எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு போ, நீ முடக்குவாதமுற்றவனை போல் இருக்கின்றாய், உனக்கு நான் விடுதலை அளிக்கிறேன் என்று அவர் சொல்லுகின்ற அந்த குரலை நாம் நற்கருணையிலே கேட்டுத்தான் ஆக வேண்டும். கிறிஸ்து இன்றும் குணமளிக்க வல்லவராக இருக்கிறார். லூக்கா நற்செய்தியில 6வது அதிகாரம் 19வது வசனம், அனைவர் பிணியையும் அவரை தொட விரும்பினார்கள். கோயிலுக்கு வந்திருக்கிறோம், இயேசு தொட விரும்புகிறோமா? எப்படி நம்முடைய எண்ணம் இருக்கிறது? இங்கே இயேசு இருக்கிறாரே, அவர் என்னை தொட வேண்டும், அந்த எண்ணம் நம்மிடத்திலே வர வேண்டும். அவர் தொட்டால் நான் நலமடைவேன், நான் தொட்டால் நலமடைவேன், அவருடைய ஆடையை தொட்டால் நலமடைவேன், அவர் என்னை தொட்டால் நான் நலமடைவேன். இந்த ஒரு விசுவாசத்தோடு, மனமாற்றத்தோடு இந்த இறைவார்த்தை சொல்லுகின்றதை நம்முடைய காதுகளிலே வாங்கி இந்த நற்கருணை நாதர் முன் நாம் நிற்கின்ற பொழுது அந்த ஆண்டவர் சொல்வார், உன் படுக்கையை தூக்கி கொண்டு நீ போ. இவ்வாறு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் குணப்படுத்த விரும்புகிறார். குணம் பெறுவதற்கு இந்த 4 நபர்கள் நமக்கு தேவை. அதை உணர்ந்தவர்களாக நாம் நம்மையே அந்த ஆண்டவர் திருமுன் தூக்கி வந்து வைப்போம். இந்த 4 நபர்களும் நம்மை தூக்கி கொண்டு வந்து கிறிஸ்துவின் திருமுன் நிறுத்துகின்ற பொழுது நாம் விடுதலை பெறுவோம், மகிழ்ச்சி அடைவோம். முடக்குவாதமுற்றவனை 4 பேர் தூக்கி வந்து இயேசுவின் முன் நிறுத்தி அவன் நலம் பெறுவதற்காக அவருடைய உதவியை தேடியது போன்று நாமும் இன்று நம்மை முழுவதும் கிறிஸ்துவின் முன்னிலையில் நிறுத்தி நம்முடைய தேவைகளுக்காக மன்றாடுவோம். திருச்சபைக்காக மன்றாடுவோம். ஆண்டவராகிய இயேசு என்ற தூய வழியின் மேல் கட்டப்பட்ட இத்திருச்சபையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரும் மகிழ்வோடும் உற்சாகத்தோடும் வைராக்கியத்தோடும் எவ்வித அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாமல் உறுதியோடு இறை வார்த்தையின்படி வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தேசத்திற்காக மன்றாடுவோம். தொல்லையின்றி அமைதியோடு வாழ
ஆளும் தலைவர்களுக்காக ஜெபிக்க கற்றுத்தந்த இறைவா, தேசத்தின் ஆட்சியாளர்கள் தான் தனது என்று சுயநலத்தோடு வாழாமல் மக்கள் மீது அக்கறை கொண்டு அவர்களுடைய தேவைகளை அறிந்து நலத்திட்டங்கள் தீட்டவும் அவை எவ்வித தடையுமின்றி மக்களை சென்றடையவும் தேவையான ஞானத்தை எம் தலைவர்களுக்கு தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். பங்கு குடும்பத்திற்காக மன்றாடுவோம். அமைதியின் அரசி பங்கு மக்களாகிய நாங்கள் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற பங்கு மேய்ப்பருக்காக நன்றி செலுத்துகின்றோம். அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலன் தந்து எங்களை விசுவாச வழியில் நடத்துவதற்கு தேவையான அருளை பொழிந்தருள வேண்டும் என்றும், இறை மக்களாகிய நாங்கள் விசுவாச வழியில் உற்சாகமாய் நடக்க எங்களுக்கு தேவையான வல்லமையையும் வரங்களையும் தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மிக சிறியோர்களாகிய இவர்களுக்கு நீங்கள் செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்ற எம் இறைவா, இன்றைய சூழ்நிலையில் கைவிடப்பட்டவர்கள், அனாதைகள், ஏழைகள், விதவைகள், ஆறுதலுக்காக ஏங்குகின்ற எம் சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடுகிறோம். நாங்கள் எங்களால் ஆன உதவிகளை மகிழ்ச்சியோடு செய்கின்ற உள்ளத்தை தந்தரல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொள்ளை நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இருக்கிற எம் சகோதர சகோதரிகளுக்காக மன்றாடுகிறோம். அவர்களுக்கு நற்சுகம் தந்து மீண்டும் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப நீரே துணை செய்ய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பு நிறைந்த எங்கள் தந்தையே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் அனைவரும் உமது ஆசிரை பெற்று வளமுடனும் நலமுடனும் வாழ நீர் விரும்புகிறேன். எங்களுடைய சுயநலத்தால் பாவத்தினால் நாங்கள் பல வகையில் முடக்கவாதமுற்றவரை போன்று எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவ மதிப்பீடுகளின்படி வாழ முடியாமல் நாங்கள் சிக்கி தவிக்கின்றோம். கிறிஸ்துவை எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து எங்களுடைய விசுவாச குறைவினை நீக்கி எங்களது பாவங்களை மன்னித்து அவருடைய இறை வார்த்தையினால் எங்களுக்கு ஊட்டமளித்து அவருடைய உடலாலும் இரத்தத்தாலும் எங்களுக்கு உணவும் பானமும் கொடுத்து எங்களை அவராகவே மாற்ற அருள் புரிய வேண்டுமென்று என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தேன். இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தேன். ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய், ஏழையின் காணிக்கை ஏற்றிடுவே. ஏற்றிடுவாய் என்னை மாற்றிடுவாய், ஏழையின் காணிக்கை ஏற்றிடுவே. இறைவனின் பாதம் இணைந்திடும் நேரம் இதயத்தின் காணிக்கை உவந்தளித்தே. அன்பார்ந்தவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் எங்களை உமக்கு அர்ப்பணித்து இக்காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது மாட்சியை பரப்பிட புனித அம்ப்ரோஸை இடையராது ஒளிர்வித்தது போல
தூயாவியாருடைய விசுவாசத்தின் ஒளியால் எங்களை நிரப்பியருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நிர்வகித்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தாம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வழிபடும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக்கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்க்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: வான்படைகளில் கடவுளமானவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஓசானா, 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 ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியாரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை நினைவு கூர்ந்திரளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணி, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் உம் திருச்சபை அன்பில் நிறைவு பெறச் செய்திரளும். உயிர்த்து எழும் நம்பிக்கையுடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றிரளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழ
அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் சமாதானத்தை கனிவுடன் அருளவும் மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு சமாதானத்தையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானம் தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். எங்களுக்கு அமைதி தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கவும் பாவத்தின் விளைவாக வருகின்ற நோயிலிருந்து நம்மை விடுவிக்கவும் மனிதரானவர். அவருடைய பிறப்பு விழாவிற்காக தயாரிக்கும் இந்த நாட்களில் அவரில் விசுவாசம் கொண்டு அவரை தேடி வருகின்ற அனைவருக்கும் தம்மையே உணவாக கையளிக்கிறார். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, ஆன்மா நலமடையும். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நீர் எம் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாக வாழவும் எங்களை
எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். எங்களை நிரப்ப வாரும். ஆமென். மன்றாடுவோம். ஆண்டவரே, திருவிருந்தின் ஆற்றலால் உறுதியடைந்த நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். புனித அம்ப்ரோஸின் படிப்பினைகள் காட்டும் வழியில் துணிவுடன் விரைந்து சென்று விண்ணக விருந்தை சுவைக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு